Happy evening. Welcome to our advanced level memory training class. Am I visible, audible? And direction correct இருக்கா? Yes sir. Yes sir, கரெக்டா இருக்கு சார். கொஞ்சம் ஏதாவது நல்லா மேல கீழே இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருங்க ஆரம்பத்திலேயே. அப்புறம் ஏன்னா ஃபுல் ரெக்கார்டிங் 1 hour அப்படியே இருக்கும். ஓகே குட். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் விசிபிள் தானே, கரெக்டா இருக்குன்னா ஓகே குட் ரைட். இப்போ இது வரைக்கும் பல கொஸ்டின்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே வந்திருக்கும். பேசிக் லெவல் ஏதோ சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி, அட்வான்ஸ் லெவல்னா ரொம்ப அட்வான்ஸா இருக்கும் அப்படின்னு யாராவது நினைச்சு இதுல செகண்ட் தாட்டுக்கு யாரும் போக வேண்டியதில்லை. எல்லாம் ஒண்ணுதான், ஒரே இதை ரெண்டா எதா இருந்தாலும் யூஜி பிஜின்னு வைக்கணும் இல்லைங்களா? அது மாதிரி இது பேசிக் லெவல் அட்வான்ஸ் லெவல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்க ஒண்ணு. இன்னொன்னு, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஒரு லிமிட்டிங் பிலீஃப், இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு ஈஸியா இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும். இது ரொம்ப ஈஸி, இதை ஒண்ணுமே நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா எவ்வளவு டஃபா இருந்தாலும் we can make it easy. ஸோ இந்த ஒரு கான்செப்ட்ல நம்ம அட்வான்ஸ் லெவல்ல தொடங்கலாம். எல்லாமே நமக்கு ஈஸி தான், நம்மளால முடியும் அப்படின்ற பாசிட்டிவ் மைண்ட் செட்ல நம்ம வரப்போம். சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டை கொஞ்சம் ரீட் பண்றோம், ரிஃப்ரெஷ் பண்றோம். அதுக்கப்புறம் பல விஷயங்கள் அதுல புகுத்த போறோம். ஏன்னா வித்தவுட் த மைண்ட் we can't memorize anything. We are going to memorize all the things in our mind only. அப்போ அந்த மைண்ட் தான் நமக்கு இப்ப இந்த மெயின் கான்செப்ட், மெயின் ஆப்ஜெக்ட். அதுல இன்னைக்கு நான் உங்களுக்கு 2 கேள்வி ஃபர்ஸ்ட் வைக்கிறேன். இதுக்கு எல்லாருமே ஆன்சர் பண்ணிதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் தாட்ஸ், அதுக்கடுத்து திங்கிங். உங்க அறிவுக்கு எட்டினது, நீங்க இது வரைக்கும் என் கிளாஸ் அட்டன் பண்ணியோ அல்லது வேற எதுலயோ தெரிஞ்சுக்கிட்டதுல தாட்ஸ்னா என்ன, திங்கிங்னா என்ன? கமான், ஒவ்வொருத்தர சொல்லுங்க. சார் தாட்ஸ்ல தானா வருதுங்க கௌரி. திங்கிங்னா நம்ம அந்த தாட்டை எடுத்து திங்க் பண்றதுங்க சார். ஓகே, இது ஒன் வேர்ட் ஆன்சர் கொடுத்துட்டீங்க. இன்னும் வேற யாராவது இதையே சொல்லக்கூடாது, இன்னும் அடுத்த லெவலுக்கு சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. Don't waste the time. Come on, quick. Giri. Sir, Pradeep Kumar. Sir. சொல்லுங்க ஒவ்வொருத்தரா. Sir, திங்கிங்னா சொல்லு முத்து. சார் திங்கிங்னா ஒரு இத பத்தி யோசிக்கிறது. சார் தாட்ஸ்னா ரேண்டமா ஓகே குட் ஓரளவுக்கு. அப்புறம் டக்குன்னு வாங்கல ப்ளீஸ். நீங்க அப்பதான் நீங்க என்ன சார் திங்கிங்னா நம்ம மைண்ட்ல எப்பயுமே இருக்கிற ஒரு விஷயம். தாட்ஸ்னா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு போற விஷயம் சார். சரி ஓகே, சொல்லுங்க. வேற யாரோ சொல்ல வந்தீங்க? சார் கிரி சார், திங்க் பண்றதுன்னா ஒரு 2-3 விஷயத்தை வச்சு எது சரி தவிர அது மாதிரி ஒரு திங்கிங், அதுதான் அப்படின்ற மாதிரி எண்ணம் பொழுது அந்த அந்தந்த சிச்சுவேஷன்ஸ்ல வர. சரி ஓகே. தாட்னா ஒரு நாளைக்கு 60,000 வருதுன்னு சொல்றீங்க சார். ஆமா சார், ஒரு நாளைக்கு 60,000 தாட். அது வந்து இன்வாலண்டரி மூலியமா அதுக்கு ஏதாவது ஒண்ணு உயிர் கொடுத்து அதை திங்க் பண்ணி அதுல இருந்து வளர்ந்துகிட்டு போறது வந்து திங்க் பண்றது. சரி ஓகே.
ஓகே, வேற அவ்வளவுதானா? இன்னைக்கு இதுதான் பேஸ். இதுக்கு அடுத்தது இன்னொரு டாபிக் வர போறேன். இது முதல்ல முடிச்சிடலாம். அதாவது தாட்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டா, நம்ம பாடியில இருக்கிற 5 சென்சஸ் மூலமா, ஐம்புலன்கள் மூலமா இன்ஃபர்மேஷன் கண்டினியூஸா ஸ்பான்டேனியஸா பாசிங் டு அவர் பிரெயின். நம்ம பிரெயின்ல தலாமஸ், அப்புறம் லிம்பிக் சிஸ்டம், அங்க போய் இது ப்ராசஸ் ஆகுது. கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு நுகர்றது, வாயு சுவைக்கிறது, பாடி ஸ்கின் ஃபீல் பண்றது, இது இத்தனை விஷயங்களும் அங்க போகுது. அங்க போறது அங்க இமேஜா கன்வெர்ட் ஆகுது, அங்க ப்ராசஸ் ஆகுது. ப்ராசஸ் இப்போ இது எல்லாமே கீவேர்டு அப்படின்னு வச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இதுதான் ஒரு நாளைக்கு 60,000 ஆவரேஜா சொல்றோம். அது இன்னொன்று போகும், எப்படி வேணாலும் இருக்கும். இதுல நம்ம கண்ட்ரோல்ல எதுவுமே கிடையாது. இது எல்லாமே இன்வாலண்டரி. இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம், ஒருத்தன் வழியில பார்த்து டேய் மடையா அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா? அவன் மூடு, அவன் யாரையும் சொல்றதோ அல்லது நம்மள சொல்றதோ ஏதோ நடக்குது, அது நம்ம கண்ட்ரோல் கிடையாது. அதுக்கப்புறம் அதை எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. அதுதான் திங்கிங். இங்கதான் விஷயமே, யோசிக்கணும். அப்போ தாட்ஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல், தட் இஸ் இன்வாலண்டரி. திங்கிங் இஸ் இன் அவர் கண்ட்ரோல், தட் இஸ் வாலண்டரி. சரி, திங்கிங்க்கு அப்புறம் நான் சொன்னேன் திங்கிங்ல 10 ஸ்டேஜ் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்ததா அந்த திங்கிங்ல வந்த ஃபைனலைஸ் பண்ண ஒரு கன்க்ளூஷன் கான்சியஸ் மைண்ட் வழியா சப்கான்சியஸ்ல போய் ஸ்டோர் ஆகுது. இதுக்கப்புறம் அதுதான் டேட்டா பேங்க், நம்மளோட ஸ்டோரேஜ் ஏரியா. என்டையர் நம்மளோட மெமரியோட ஸ்டோரேஜ் ஏரியா எங்கன்னு கேட்டா மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட். சரி, இப்போ அந்த மைண்டுங்கிறது எப்படி இயங்குது அப்படின்னு கேட்டா த்ரூ த கீவேர்டு. ஒரு கீவேர்டு வந்துருச்சுன்னா உங்க மைண்ட்ன்றது ஒரு கூகுள் சர்ச் இன்ஜின். யுவர் மைண்ட் இஸ் எ கூகுள் சர்ச் இன்ஜின். கூகுள் சர்ச் இன்ஜின் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டா, சொல்லுங்களா யாராவது, ஹவு த கூகுள் சர்ச் இன்ஜின் இஸ் ஃபங்க்ஷன், எப்படி வேலை செய்யும், அது எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? சார், நம்ம என்ன விஷயம் தேவையோ அதோட கீவேர்டை வந்து நம்ம அந்த கூகுள் சர்ச் இன்ஜின்ல கொடுத்தோம்னா அந்த கூகுள் சர்ச் என்ன பண்ணும், மெயின் சர்வர்ல போய் அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது சார். உங்க பேரு? லதா. லதா, ஓகே. இப்போ ஏதோ ஒரு கீவேர்டு கொடுங்க. மெமரி. சரி, மெமரின்ற கீவேர்டு இப்ப கொடுத்துட்டீங்க. கூகுள்ல இல்ல, உங்க கூகுள் சர்ச் இன்ஜினுக்குள்ள இப்ப மெமரின்னு கொடுத்துட்டீங்க. என்னன்னா உள்ள வருது? என்னுடைய பழைய தாட்ஸ், நான் மெமரியில இருந்த பழைய தாட்ஸ் எல்லாத்தையும் ரீகலெக்ட் ஆகும் சார். வாரிசையா வருதா? அது 1 இல்ல 2 இல்ல 10 இல்ல, வேண்டாம். இப்ப நான் ஒரு கீவேர்டு கொடுக்குறேன். ஓகே, ஐஸ்கிரீம். இப்ப என்ன வந்துச்சு உங்களுக்கு? ஐஸ்கிரீம் வெனிலா, பட்டர் ஸ்காட்ச், ஐஸ்கிரீம் வந்து நான் எங்க எப்போ சாப்பிட்டேன் எல்லாமே ரீகலெக்ட் ஆகுது. ஆகுதா? ஒரு 10 இமேஜ் 20 இமேஜ் மேக்ஸிமம் எப்படி வேணாலும் வரும். கரெக்டா? இதெல்லாம் இமேஜா வந்ததா, வேர்டா வருதா? சார் இமேஜா வருது. இப்ப புரிஞ்சிருச்சா நம்ம மைண்ட் எப்படி இயங்குது? த்ரூ த கீவேர்டு. இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? ஓகே ஓகே. சோ இப்போ கீவேர்டுங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, அது புரியுதா? கண்ணு ஒண்ணு பாக்குது, அது எது வேணாலும் ரோட்ல திடீர்னு ஒண்ணு மின்னல் மாதிரி வரும், வந்து முன்னாடி நிற்கும், அது நம்ம கண்ட்ரோல் கிடையாது, பாத்துறோம், அது ஒரு கீவேர்டா மாறும். காது ஒண்ணு கேக்குது, முன்ன சொன்ன மாதிரி என்னமோ ஒண்ணு, ஹலோ ஃப்ரெண்டும்பாங்க, இல்ல வேற
திட்டலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அது சவுண்டு கேட்குறோம், அது ஒரு கீவேர்டா கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி போயிட்டே இருக்கிறோம், ஒரு பிரியாணி கடையிட்டு அப்படிங்கிறோம், அது ஸ்மெல்லு. ஓகே, கண்ணை மூடிட்டு கூட போறோம், அந்த ஸ்மெல்ல பார்த்த உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரியாணி, அது சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, ஏதோ ஒரு அத்தனை விஷயத்தையும் அங்க இமேஜ் கொண்டு வந்து வைக்கும். சரி, இது இது மாதிரி எல்லா விஷயங்களும் கீவேர்டு தான். ரைட், keyword is not in our control, right? Thoughts not in our control. சரி, தாட்ஸ்ல பாசிட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கா? எஸ் சார். இருக்கு சார். எஸ் சார். அப்படித்தான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப அப்படி இல்லை, ஒன்லி நியூட்ரல் தாட்ஸ். ஏன் அப்படின்னா அது நல்லது கெட்டதுன்னு கிடையாது. ஒருத்தங்களுக்கு ஒண்ணு நல்லதுன்றது இன்னொருத்தங்களுக்கு அது கெட்டது. கரெக்டா? ஒருத்தங்க டீ டீ அப்படின்றோம், டீ வந்து ஒருத்தங்களுக்கு அது குடிச்சாதான் எனர்ஜி, இன்னொருத்தங்களுக்கு அது அலர்ஜி. கரெக்டா? அப்ப இவங்களுக்கு அது பாசிட்டிவ் தாட்ஸ், அவங்களுக்கு அது நெகட்டிவ் தாட்ஸ். கரெக்டா? அப்ப தாட்ஸ்ல அது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கிடையாது. அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது எங்க? திங்கிங்ல. பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் தான் இருக்கே தவிர பாசிட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் கிடையாது. அது காமன் தாட். தாட்ஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். அது வரும், அதை விட்டுட்டா போய்கிட்டே இருக்கும். நாம எடுத்து இது பண்றது நம்மளுடைய விஷயம். சோ அங்கதான் வரும் திங்கிங். கிளியர்? சரி, அதே மாதிரி இப்போ லதா, நீங்க வந்து அண்ணா நகர்ல இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? வேளச்சேரி சார். வேளச்சேரியில இருக்கீங்க. இப்போ நீங்க வேளச்சேரியில இருந்து சேலம் வரணும். இப்போ உங்க சர்ச் இன்ஜின்ல கூகுள்ல சேலம் அப்படின்னு போடுறீங்க, அது என்னென்ன காட்டும் சொல்லுங்க பாப்போம். வெறும் சேலம் மட்டும் போட்டாவா சார்? ஆமா, கூகுள் மேப்ல சேலம்னு போடுறீங்க. சேலம்னு போட்டாக்கா நான் என்னோட லொகேஷன்ல இருந்து சேலம்க்கு ரீச் ஆகிறதுக்குரிய என்னென்ன பை கார், பை ட்ரெயின் என்னென்ன பார்த்திருக்கோ அது எல்லாத்தையும் காமிக்கும். அது காட்டுதா? அதாவது நடந்து போனா எவ்வளவு நேரம், பஸ்ல போனா எவ்வளவு நேரம், கார்ல போனா எவ்வளவு நேரம், பைக்ல போனா எவ்வளவு நேரம், இப்படி காட்டுதா? இது மாதிரி இன்னும் கூட காட்டலாம். ஃபிளைட்ல போனா எவ்வளவு நேரம், ஓகே, எங்க எதுல போனா டிராபிக் இருக்கு, ஒரு இதுல போனா டோல் இருக்கு, இதுல போனா டோல் கிடையாது, இப்படி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் காட்டுதா? எஸ் சார். ஓகே, இதுல அது வந்து இத்தனை ஏன் என்கிட்ட காட்டுறேன்னு அதுகிட்ட போய் சண்டை போடலாமா? இதுதான் அதோட வேலை. தாட்ஸ், நம்ம கூகுள் சர்ச் இன்ஜின், நம்ம மைண்டோட வேலை என்னன்னா நமக்கு பல ஆங்கிள் அதை கொண்டுட்டு வந்து நிறுத்தும். சரி, அதுல நமக்கு எது மேட்சிங் அப்படின்றத செலக்ட் பண்றது யாரு? திங்கிங், அறிவு. இங்க தாங்க மனசுக்கும் அறிவுக்கும் இடைப்பட்ட ஏரியா. புரியுதா? இப்ப அந்த மைண்ட்ன்றது கூகுள் சர்ச் இன்ஜின், அதோட வேலை என்னன்னா அந்த டேட்டாஸ், அந்த பேங்க்ல டேட்டா பேங்க்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் வெளியே கொண்டு வந்து வைக்கும், இமேஜா வைக்கும். அப்போ அதுல நமக்கு எதுன்றத திங்கிங் தான் நம்ம முடிவெடுக்கிற தன்மை, அறிவு, அதுதான் இன்டலெக்ட், அதுதான் சிக்ஸ்த் சென்ஸ். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும். எஸ் கிரி, பிரதீப் குமார், கரெக்டா? ரைட். இதுல யாருக்காவது இன்னும் ஏன்னா இதை பேஸ் பண்ணி தானே அடுத்தது போறோம் இல்லாம. அப்போ மைண்டை பத்தி பார்த்துட்டோம். உடம்புல வர 5 சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருந்து வர்றதுதான் இன்ஃபர்மேஷன், அதுதான் ப்ராசஸ் ஆகுது, அது இமேஜா கன்வெர்ட் ஆகுது, அங்கதான் தாட்ஸ்.
அந்த தாட்ஸ்ங்கிறது 50,000 60,000 போகுது ஒரு நாளைக்கு. அதுல இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப வேளச்சேரி டு சேலம் அப்படின்னு போட்டா அதுல வர்றது அத்தனையும் ஒவ்வொரு தாட்ஸ். இதுல போனா அதனால, இதுல போனா அதனால, அதுல பல டிவிஷன்ஸ், இது எல்லாமே தாட்ஸ். பட் அவ்வளவு தாட்ஸை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு யோசிக்க வேண்டிய வேலை இல்லை. நமக்கு எது தேவைன்றது அதை மட்டும் செலக்ட் பண்றோம். ஒண்ணு வேண்டாம். இப்போ ஃபீவர் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்க மைண்ட்ல ஃபீவர், எனக்கு ஃபீவர் அப்படின்னு வருது. அப்ப அந்த ஃபீவர்ன உடனே அந்த மைண்ட் என்னென்ன எடுத்து கொடுக்கும்? யாராவது சொல்லுங்க பாப்போம் டக்குன்னு. டேப்லெட், டாக்டர். பிளான் பண்ணி லீவ் போறதுக்கா சார்? பாத்தியா, சூப்பர். முதல்ல இன்னைக்கு ஜூட் லீவ் போடு, ஸ்கூல்ல கட்டடி, பெட்ஷீட் எடுத்து போத்து. ஓகே, ரைட். அப்புறம் நாங்களாம் அப்படி கிடையாது சார், நாங்க கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போறோம் சார். சரி, அப்புறம் வேற என்ன காட்டும் சார்? அதுக்கு அதாவது முன்னாடி ஃபீவர் வந்த போது பட்ட அவஸ்தைலாம் ஞாபகம் வரும் சார். அவஸ்தை ஞாபகம் வரும். அது மட்டும் இல்ல, ஒருத்தருக்கு சித்தா மெடிசன் ஞாபகம் வரும், ஒருத்தவங்களுக்கு அக்கு பஞ்சர் வரும், ஒருத்தருக்கு ஹோமியோபதி வரும், ஒருத்தருக்கு ஸ்டீம் பாத் எடுக்கிறதுன்னு வரும். புரியுதா? அவங்க என்னென்ன பண்ணனாங்களோ ஏற்கனவே பாருவோம். இன்னும் ஒரு சிலருக்கு கொரோனாவில போய் சேர்ந்தாங்கல்ல ஒருத்தங்கெல்லாம், அவங்க எல்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஐயோ, உடனே நமக்கு இதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இப்படித்தான் ஒருத்தன் காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் மூச்சு வடங்க அதை போயிட்டான். இந்த மாதிரி எல்லாம் ஒரு இதை கொண்டு வந்து நிறுத்தம். புரியுதா? இப்படித்தான். இதுதான் இந்த மைண்டோட வேலை. சரி, இப்ப இன்னொரு கேள்விக்கு வரேன். இப்போ இந்த ஒரு ஊருக்கு மேப் போட்டோம். அதுல நமக்கு காரு, பைக்கு, ஏரோப்ளேன், பஸ், ஷிப் இப்படி எல்லாம் காட்டுச்சு இல்ல? உங்களுக்கு யாருக்காவது மாட்டு வண்டி, குதிரை வண்டி, சைக்கிள் ரிக்ஷா இதெல்லாம் வந்துச்சா? இல்ல சார். வந்திருக்கு வரல. சார், ஒரு டைம் இல்ல வந்துருக்கு சார். சார். ஏன்னா அது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எங்களுக்கெல்லாம் குதிரை வண்டி தான் லோக்கல் ஜேர்னி. அதுக்கு அடுத்தது மிதிரை வண்டி, சைக்கிள் ரிக்ஷா. எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தா ரிக்ஷாக்காரன் ஞாபகம் இருக்கும். புரியுதா? அது மாதிரி ரிக்ஷா. இப்ப உங்களுக்கு ரேபிடோ வரும், ஓலா வரும், ஊஃபர் வரும், எல்லாமே வரும். ஆனா பழைய ஆண்களுக்கு அவங்களுடைய ரெக்கார்டு, அவங்களுடைய பதிவுகள். ஆனா நாளாக ஆக அவங்களுக்கும் அது மறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அதோடைய யூசேஜ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அவங்க டேட்டா பேங்க்ல இருந்து அது ஆட்டோமேட்டிக்கா எரேஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்க வயசானவங்களுக்கு கூட ஏன் மாட்டு வண்டி வரல, ஏன் குதிரை வண்டி வரல, ஏன் சைக்கிள் ரிக்ஷா வரல அப்படின்னு கேட்டா உங்க டேட்டா பேங்க்ல அது பழசாயிடுச்சு. பழைய மெமரிஸ் அது அப்படியே பழையன கழிதலும் புதியன புகுதலும் புகுந்து விட்டது. இது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சோ? கிளியர்? எஸ் சார். எஸ் சார். ரைட். இப்ப இதுதான் நம்ம இப்ப மைண்ட பத்தின ஒரு மைண்ட்ன்ற இந்த கூகுள் சர்ச் இன்ஜினை பத்தின ஒரு விஷயங்கள். இது எப்படி எல்லாம் நமக்கு இயங்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதாவது சென்ஸ் ஆர்கன்ஸ், பிரெயின், அது ஒரு ப்ராசஸிங் யூனிட், அவ்வளவுதான். அங்க லிம்பிக் சிஸ்டம், தலாமஸ் டு லிம்பிக் சிஸ்டம், அங்க இருந்து இமேஜஸ், அதுதான் தாட்ஸ். தாட்ஸ்ங்கிறது இன்வாலண்டரி, அது ரீலு, அது ஷேடோ, அதை எப்படின்னு வச்சுக்கோங்க. அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும், விட்டுட்டா அது போயிட்டே இருக்கும். ஓகே. அதுல நம்ம எதை எடுக்கிறோமோ, எதை பத்தி ஆராயிரமோ அது திங்கிங். திங்கிங்ல பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் அப்படின்னு இருக்கு. தாட்ஸ்ல கிடையாது, அது ஆல் ஆர் நியூட்ரல்ஸ். இப்போ இந்த திங்கிங்க்கு அடுத்தது அதுதான் ஆக்ஷன். அங்கதான் மெமரிக்கு போயிடுது. கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிடுது. நமக்கு எதையாவது கீவேர்டு கொடுக்கறப்போ வர்றது உங்க டேட்டா பேங்க்ல இருந்து ஏற்கனவே பதிவான பதிவுகள் முன்ன நிக்குது. இவ்வளவுதான்பா. இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஏரியா பேசிக்கா. இதுக்கு வந்துட்டோம். சரி, இது இப்படி இருக்கட்டும்.
இதுக்கு அடுத்த 2 கீவேர்டை உங்களுக்கு இப்ப கொடுக்குறேன். பிளசிபோ, நோசிபோ. இதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பிளசிபோன்னா என்ன, நோசிபோ என்ன? யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சுக்கணுமே. சார் தெரியல சார். தெரியலையா? தெரிஞ்சுக்கலாம், விடுங்க. இன்னும் யாராவது இல்லாத ஒண்ணா இருக்கிற மாதிரி கற்பனை பண்றதுங்க சார். அது விஷுவலைசேஷன் சொன்னேன். பிளசிபோ பிளசிபோனா பாசிட்டிவ் திங்கிங். கரெக்டுதான், கரெக்டுதாம்மா, கரெக்டுதான். சொல் வேற. நோசிபோனா நெகட்டிவ் திங்கிங். கிட்டத்தட்ட. ஆனா அது சிம்பிளா அது பட் கன்க்ளூஷனுக்கு வரும்போது அதுதான் நிற்கும். பிளசிபோங்கிறது பாசிட்டிவ், நோசிபோங்கிறது நெகட்டிவ். ஓகே, இப்போ இது இன்னைக்கு டாபிக்கே இவ்வளவுதான்பா. நான் வேற ஒன்றும் பெருசா தான் இன்னைக்கு போகல. வெயிட், ஏன்னா இது நான் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 22 கிளாஸ் எடுத்திருக்கேன். 21 கிளாஸ் பேட்ச் அனுப்பியிருக்கேன். அது யாருக்கும் எடுக்காத டாபிக் தான் இன்னைக்கு எடுக்கிறேன் உங்களுக்கு. வெயிட், முழுசா கொஞ்சம் நீங்க பொறுமையா கவனிச்சுக்கோங்க. பிளசிபோ அப்படின்றது இப்போ இது மெடிக்கல்ல இந்த பிளசிபோ எஃபெக்ட் அப்படின்னா, இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டர் மாத்திரை, ஒரு சுகர் டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரு. இந்த 2 பேர்ல ஒருத்தருக்கு 2 பேருக்கிட்டையுமே முத நாள் அந்த டாக்டர் சொல்றாரு, நீங்க நாளைக்கு வாங்க, லேட்டஸ்டா இந்த டயபெட்டிக்கு ஒரு மெடிசன் அமெரிக்கால கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த மாத்திரை இனிமேல் உங்களுக்கு டயபெட்டிக்க ஃபுல் எனர்ஜெட்டிக்கா கண்ட்ரோலா உங்களை வச்சிருக்கோம். இதுதான் இப்போ இருக்கிறதுல அட்வான்ஸ் டேப்லெட் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. எதே நாளைக்கு வாங்கன்ற, நாளைக்கு தான் வரும்ன்ற. 2 பேருமே ஈகரா பெரியவசா அடுத்த நாள் வராங்க, ஆனா வெவ்வேறு டைம்ல. முதல்ல வந்தவருக்கு என்ன சொல்றாருன்னா, ஐ வெரி சாரி, அந்த மெடிசன் இன்னும் வரல, பரவாயில்ல, அதுக்கு இணையா இருக்கிற இந்த மெடிசனை இப்போதைக்கு எடுங்க, அப்புறம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இருக்கிறதுல பெஸ்ட் மெடிசனை கொடுத்து அனுப்புறாரு. இன்னொருத்தருக்கு இதுதாங்க உலகத்திலேயே த பெஸ்ட் மெடிசன், இந்த மருந்து இந்த பர்டிகுலர் வியாதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சர்க்கரை, வேற ஒண்ணுமே கிடையாது, டியூபுக்குள்ள வெறும் சர்க்கரை போட்டு அந்த டியூப் பேக்கெட் அதை கொடுக்குறாரு. இப்போ இந்த சர்க்கரை எடுத்துட்டு போய் சாப்பிட்டாருல சர்க்கரை வியாதிக்கு, அவருக்கு நெல் சுகர் உடம்புல. அந்த பெஸ்ட் மெடிசன் எடுத்துட்டு போய் சாப்பிட்டாருல, அவருக்கு ஏற்கனவே இருந்ததை விட அதிகமாகுது. புரிஞ்சுச்சா? இதுக்கு பேரு பிளசிபோ எஃபெக்ட். இதுதான். இது புரிஞ்சிச்சா இல்லையா சொல்லுங்க, நான் சொல்றேன். புரிஞ்சிச்சு சார். புரிஞ்சிருச்சு சார். சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். சொல்றேன், இன்னொரு வாட்டி இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு. இது ஒரு டாக்டர் அமெரிக்காவில், அவங்க பேரு லிசா ரேங்கின். டாக்டர் லிசா ரேங்கின். இவங்க ஒரு லேடி டாக்டர். அவங்க ஒரு ஏஜ் கிட்டத்தட்ட 50 பக்கமா வந்தப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா வருது, ஒரு எண்ணம் உதிச்சுது. அவங்க தாட்ஸ் என்ன தெரியுமா? சரி, நம்ம கிட்ட எல்லாமே வைத்தியத்துக்கு வராங்க, அவங்களுக்கு நம்ம மருந்து கொடுக்குறோம், அவங்க நல்லா ஆயிடுறாங்க. சரி, ஆனா பல பேரு மருந்தே எடுக்காதையும் அந்த வியாதி நல்லாகுதா இல்லையா? அப்ப அவங்களுக்கு மட்டும் எப்படி நல்லாகுது அப்படின்றத வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத பத்தி அவங்களுடைய மெடிக்கல் கவுன்சில்ல பெரிய லெவல்ல இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, தேவையில்லாத இது முயற்சி, ஒழுங்கா டாக்டர் படிச்சோமா, வைத்தியம் பண்ணோமா, உங்க வேலையை பார்த்தோமா, அதோட இருங்கன்னு எல்லாம் அட்வைஸ் பண்றாங்க. பட் இந்த டாக்டர் என்ன பண்றாங்க, அதுக்கு இடம் கொடுக்கல. இவங்களோட ஆராய்ச்சிய ஆரம்பிக்கிறாங்க. அதுல முதல்ல இப்படி காய்ச்சல்னு வர பேஷண்ட் ஆராய்ச்சின்னா ஒருத்தருக்கு பண்ண முடியாது, ஒரு 100 பேருக்கு 50 பேஷண்ட்டுக்கு
உண்மையான பேராசிட்டமால் கொடுக்குறாங்க, அந்த காய்ச்சலுக்கு உண்டான மருந்து. அதுக்கப்புறம் 50 பேர்த்துக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வெறும் சக்கரை மாத்திரை கொடுக்குறாங்க. ஆனா இந்த 100 பேர்த்துக்குமே நல்லா ஆகுது. அந்த பேராசிட்டமால் எடுத்த 50 பேர்த்துக்கு சைடு எஃபெக்டோடு நல்லா ஆகுது. இந்த வெறும் சக்கரை மாத்திரை எடுத்தவங்களுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாத நல்லா ஆகுது. இதை நோட் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க, என்ன தெரியுமா? அப்போ இந்த இது இருக்குல்ல, என்னது, மைண்டு, அவங்களோட மைண்டுங்கிறது மருந்தை விட, அதாவது மாத்திரைகளை விட, மெடிசினை விட பவர்ஃபுல். அப்போ the mind is the most powerful, more powerful than the medicine அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு கன்க்ளூஷன் வராங்க. இது காய்ச்சலுக்கு. இது எல்லாமே நடந்ததுங்க, நான் கதையெல்லாம் விடலன்னு சொல்றப்போ. அதுக்கு அடுத்த ஆராய்ச்சி, இந்த இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்கல்ல, டயபெட்டிக், சர்க்கரை வியாதிக்கு இன்சுலின் ஏற்றிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வராங்க. ஒரு குறிப்பிட்ட பேஷண்ட்டுக்கு உண்மையான இன்சுலின் ஏற்றி அனுப்புறாங்க. ஒரு குறிப்பிட்ட பேஷண்ட்டுக்கு இன்சுலினுக்கு பதிலாக டிஸ்டில் வாட்டர் ஏத்துறாங்க. 2 பேத்துக்குமே நல்லா ஆகுது. புரியுதா? 2 பேத்துக்குமே நல்லா ஆகுது. அதே மாதிரிதான் இவங்களுக்கு சைடு எஃபெக்டோட நல்லா ஆகுது, அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாத. 3வது ஒரு ஆராய்ச்சி, அது என்னன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. ஒரு சிலருக்கு உண்மையிலேயே மூட்டை மாற்றி சர்ஜரி பண்றாங்க, இன்னும் ஒரு சிலருக்கு சும்மா காலை கிழிச்சிட்டு அதை தையல் போடுறாங்க. ஏன்னா அப்பதானே நம்புவாங்க ஆபரேஷன் நடந்திருக்குன்னு. அது ஆனா அவங்களுக்கும் அது நல்லா ஆகுது. எது? மூட்டை மாத்தவே கிடையாது, ஆனா அவங்க நல்லா ஆகுறாங்க. இது எல்லாமே நடந்தது, இது எல்லாமே ரிசர்ச். அப்புறம் முடிவு பண்றாங்க, இந்த மைண்டுங்கிறது சர்ஜரியோட, அதாவது மருந்தை விட மேலானது அப்படின்னு இப்போ ஒரு புக்கு அவங்களோடது வந்திருக்கு 2012. அந்த புக்கு பேர் என்னன்னா மைண்ட் ஓவர் மெடிசின். மைண்ட் ஓவர் மெடிசின். இதுதான் டாக்டர் லிசா ராங்கின் அவங்களோட ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் வந்த முடிவு. இதை வச்சுதான் எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை டாக்டர்ஸும் பிளசிபோ எஃபெக்ட் கொடுக்குறாங்கன்னா இதுதான். இப்ப ஆதாரத்தோட காட்டிட்டேன், புரிஞ்சிருக்குதா? எஸ் சார். Yes, sir. ஓகே, கதையெல்லாம் நிஜம். சரி, இதே மாதிரி இன்னொன்னு பிளசிபோக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், அப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா புரிஞ்சிடும். இது வந்து இது இப்ப நான் முதல்ல சொன்னது லிசா ராங்கின் லேட்டஸ்ட். இந்த இப்ப நான் சொல்ல போறது எதுன்னா ஜோசப் மர்ஃபி. இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? இல்ல டாக்டர் சார். ஜோசப் மர்ஃபி இல்லையா? கௌரி? சார் எதுலயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, பட் என்னன்னு வரல. சார் கேன்சரை கியூர் பண்ணவங்களா சார்? அவங்களேதான். சார் நிறைய books எழுதிருப்பாங்க சார். நான் படிச்சிருக்கேன். ஆழ்மனதின் அற்புத சக்தி Yes. படிச்சிருப்பீங்களே, அவரோட புரிஞ்சுக்கோங்க. படிச்சோம், புக்கை படிச்சோம், புக்கோட ஆத்தர் பேரு நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, அதுதான் விஷயம். சரி, இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இந்த டாக்டர் ஜோசப் மர்ஃபிங்கிறவரு 1981 நடந்தது. என்னன்னா அவரு வந்து ஒரு டாக்டர் PhD இன் சைக்காலஜி, உலகத்துல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சைக்காலஜிஸ்ட். இவருக்கு ஸ்கின் கேன்சர் 1981 அட்வான்ஸ் ஸ்டேஜ். டாக்டர்கிட்ட போறாரு, அவருக்கு வந்து ஸ்கின் ஸ்கிராப்பிங் பண்றாங்க. பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கப்புறம் இவரை காப்பாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா அது இந்த ஹீமோ எல்லாத்தையும் தாண்டிடுச்சு, அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, இனிமேல் காப்பாற்ற முடியாது. நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட், புரிஞ்சுக்கோங்க, யூ ஹவ் டு வெல்கம் யுவர் டெத். வேற வழியே கிடையாது, இதுக்கு இன்னைக்கு இருக்கிறதுல மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. போயிடுச்சா, இவர் டோட்டலா நொடிஞ்சு போயிட்டாரு. அவ்வளவுதான், இவரோட மைண்டு காலி.
அதுக்கப்புறம் அப்படியே அவருக்கு செயல் இழக்குது கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் நடையே போயிடுச்சு. நடக்க கூட முடியாத ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அவரு கடைசி காலத்துல அந்த சர்ச்சில் போய் அந்த ஃபாதரை பார்க்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. அவங்க 2 பேரு ஹெல்ப் சொல்லி 2 பேரும் அவரை வீல் சேர்ல கூட்டிட்டு போய் தூக்கி கொண்டு போய் அவரை அந்த ஃபாதர் முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. அந்த ஃபாதர்கிட்ட இவர் சொல்றாரு, ஃபாதர் நான் நல்லா இருந்த ஃபாதர், எனக்கு திடீர்னு எனக்கு கேன்சர் வந்துருச்சு ஃபாதர், டாக்டருங்க எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க, இனிமேல் நானு இருக்க மாட்டேன், போயிடுவேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க ஃபாதர் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு. அந்த ஃபாதர் அதை காதுலயே வாங்கல. அவரு என்ன தெரியுமா சொல்றாரு, நான் ஒரு வாட்ச் வச்சிருந்தேன், அது நல்லா இருந்துச்சு, இப்ப ரிப்பேர் ஆயிடுச்சு, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதை அதை தயாரிச்சவங்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறேன், அவனுக்கு தெரியும் அதை என்ன பண்றதுன்னு, அதை சரி பண்ணிடுவோம் அப்படின்றாரு. இவரு ஃபாதர் எனக்கு நான் நல்லாதான் ஃபாதர் இருந்தேன், இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஃபாதர், டாக்டருங்க எல்லாமே கை வச்சுட்டாங்க ஃபாதர் அப்படின்ட்டு. அந்த ஃபாதர் மறுபடியும் அந்த வாட்ச் நல்லாதான் இருந்துச்சு, அது எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதை கண்டிப்பா எல்லாருமே இங்க இருக்கிற மெக்கானிக் எல்லாம் அது சரியாகாதுன்னு சரி பண்ண முடியாதுன்ட்டாங்க, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, அது தயாரிச்சவங்கிட்ட கொடுக்குறேன், அது சரி பண்ணிடுவோம். இவரு ஃபாதர் அந்த வாட்ச் இருக்கட்டும் ஃபாதர், என் உடம்ப பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு மறுபடியும் இவரு சொல்ல, அவரு மறுபடியும் வாட்ச சொல்ல, இவர் முடிவு பண்ணிட்டார், சரி ஃபாதர் சரியான மூடுல இல்ல, இவர்கிட்ட நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை, நம்ம போகலாம், 100 நாளைக்கு வந்து பேசிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கிட்ட சொல்லி இவரை வீட்டுக்கு கூட்டு போக சொல்லிட்டார். கூட்டு போயிட்டு அவரு படுக்கையா தாங்க, சாப்பாடு இல்ல ஒண்ணு இல்ல அப்படி கிடக்குறாரு. திடீர்னு அவருக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் உள்ள உதிக்குது. என்னன்னா, இந்த ஃபாதர் எதுக்கு இந்த வாட்சியே திரும்ப திரும்ப சொன்னாரு, அப்ப அந்த வாட்சிங்கிறது என் உடம்பதான் சொல்றாரா, அப்போ அது நல்லாதான் இருந்துச்சு, திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு, ஆனா இங்க எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க, ஆனா அவருக்கு அதை யார்கிட்ட செஞ்சாங்க அவங்ககிட்ட கொண்டு போனா அது சரி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி என் உடம்பும் நல்லாதான் இருந்துச்சு, இப்போ நோய் வந்துருச்சு, இதை காப்பாற்ற முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஆனாலும் இதை காப்பாற்ற முடியும். அப்ப இந்த ஃபாதர் சொல்ல வந்தது இதுதானா, அப்படியே உள்ள உதிக்குது, இம்மிடியட்டா ஒரு புத்துணர்ச்சி வருது, அப்ப நான் நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு நம்புறாரு. அதுக்கப்புறம் அப்படியே சிரிப்பு வருது, கொஞ்சம் கொஞ்சமா பசி எடுக்குது, சாப்பிடுறாரு, டே பை டே டே பை டே, எந்த மெடிசனும் கிடையாது, கம்ப்ளீட்லி அவரு ஹீல் ஆயிட்டு அதுக்கப்புறம் எழுதின புக்கு தான் நமக்கு அந்த பியாண்ட் த சப்கான்சியஸ் மைண்ட், பியாண்ட் அவர் சப்கான்சியஸ் மைண்ட். அது 1986 எழுதினது, 2012 தமிழாக்கம் செய்யப்பட்டு தமிழில் ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படின்னு வெளியே வந்தது. கிட்டத்தட்ட நமக்கு இங்க ஒரு தமிழ்ல ஒரு இது வரதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் அது பிரபலம் ஆனது. எப்படி 2004க்கு அப்புறம் ரேண்டா பைனோட சீக்ரெட்டு அதுக்கப்புறம் வந்ததோ, அது மாதிரி நம்ம தமிழ்ல சக்கப்போடு போட்ட ஒரு புக்ல இந்த ஆழ்மனதின் அற்புத சக்தி. ஓகே, கம்மிங் டு திஸ் ஜென்டில்மேன், இந்த டாக்டர், இந்த சைக்காலஜிஸ்ட் ஜோசப் மர்ஃபி, அதுக்கப்புறம் ஒரு 32 புக் எழுதினார். அதுல புரிஞ்சுக்கோங்க. அப்போ டாக்டர் எல்லாராலையும் கைப்பிடப்பட்ட ஒருத்தர் தன் மனதை கொண்டு தன் உடம்பை சரி செய்தார், அதுக்கு ஆதாரம் அவர்தான். இதுதான் பிளசிபோ. இப்ப புரியுதா? இப்ப 2 பேரும் உங்க முன்னாடி நிறுத்திட்ட. பிளசிபோ அப்படின்றது நாமே நமக்குள்ள ஒரு பாசிட்டிவான ஓவர்வெல்மிங் பாசிட்டிவிட்டி நாமளே கொண்டு வரணும். அதை கொண்டு வந்து அதை நம்பி அதை கடைபிடிச்சா அதுக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்குது இல்ல, இதுக்கு பேரு பிளசிபோ. எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுல? சரி, அப்ப நோசிபோ அப்படின்னா என்ன?
இப்போ வாங்க. நோசிபோன்னா என்ன? சார் பிளஸிபோனா நம்மளால முடியும் அப்படின்னு நம்புறது சார். அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே இருக்கும் சார். சரி அது அப்படியே எதிர்மறையா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. சரி, பெரியவங்க யாரும் வாய் திறக்க மாட்டேன்றாங்க. சார் இப்போ அந்த டாக்டர் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ஜோசப் மர்ஃபி, அதுவே ம். நெகட்டிவா அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்நேரம் இருந்திருக்க மாட்டாரு, புக் எழுதியிருக்க மாட்டாரு. அதுதான் அதுக்கு ஆப்போசிட்டான இதுதான் சார். அதுதான் அந்த நோசிபோ அப்படிங்கிறது. இன்னைக்கு இத வந்து உலகின் நம்பர் 1 ஒரு பயாலஜிஸ்ட் யாரு அப்படின்னா டாக்டர் ப்ரூஸ் லிப்டன். அவர் ஒரு புக் எழுதியிருக்க, பயாலஜி ஆஃப் பிலீஃப். சரியா? அதுதான் நோசிபோ. அவர் தான் இந்த நோசிபோங்கிற வேர்டை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர். நோசிபோ எஃபெக்ட். சரி, இந்த நோசிபோ அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டா, நாம எல்லாருக்கும் திணிக்கிறோம்ல, உன்னால முடியாது, இது கஷ்டம், நீ வேஸ்ட், நீ தண்டம், நீ தான் எதுக்கு பிறந்த, நீ எங்க இருந்து வந்த, உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ யாருன்னு உனக்கு தெரியலையா, உன்னால இவ்வளவுதான் முடியும், இதுக்கு மேல உன்னால முயற்சியே பண்ணாத, ஏன் வேஸ்ட் பண்ற, இப்படி தொடர்ந்து சொல்ல 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 சின்ன வயசுல உள்ள போய் பதியுதுல பேரடைம் அப்படின்னு ஏற்கனவே நான் கொடுத்தேன் பேசிக் லெவல்ல. அதாவது நம்மளுடைய ஆள் மனசுல அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல பேரடைம்ல போய் உட்கார்றது. அந்த சின்ன ரைட் ஃப்ரம் த பர்த் அப் டு த ஏஜ் 12 அந்த 13க்குள்ள அந்த சின்ன வயசுல உள்ள போற பதிவுகள் எல்லாமே நெகட்டிவ். உன்னால முடியாது, இது கஷ்டம், இது எப்படி நினைச்சிட்டு இருக்கிறியோ, யாராலையுமே முடியல, உன்னால மட்டும் எப்படி முடியும், இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. இது கூட ஒரு இதே சொல்லிட்டு வரேன். ஒரு கிளாஸ்ல ஒரு மேக்ஸ் சார் வந்து பாடம் நடத்துறாரு. அந்த கிளாஸ்ல 39 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்காங்க. டோட்டலா 39 பேர் அங்க இருக்காங்க. அவங்க முன்னால ஒரு சம் எழுதுறாரு போர்டுல. இங்க பாருங்கடா, இந்த சம்முக்கு ஆன்சர் கொண்டு வந்தது யாருமே கிடையாது. என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த ஸ்டூடெண்ட்டுமே இதுக்கு ஆன்சர் கொண்டு வந்ததே கிடையாது. வேணா நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்ஸ் சம்ம எழுதி போடுறாரு போர்டுல. நாளைக்கு வரும்போது இதுக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு வாங்க அப்படின்றாரு. ஓகே, இதெல்லாம் இவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தன் வரான். அவன் லேட்டா வரான், அந்த 40வது ஸ்டூடெண்ட். வாடா பா ஓகே அப்படின்றாரு. அவன் இருக்கிறதே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஒன்னும் இன்டெலிஜென்ட்டோ அல்லது பெரிய அவுட்ஸ்டாண்டிங் மேக்ஸோ கிடையாது, ஆவரேஜ். அவன் எல்லாரும் மாதிரி வந்தான், உட்காந்தான். அவன் கடைசியா உட்காந்தான், போர்டுல எழுதி போட்டாரு, அதை நோட் பண்ணிட்டான். அந்த கடைசி அவர் சொன்னதை கேட்டுட்டான். நாளைக்கு வரும்போது இதுக்கு ஆன்சரோட வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஓகே, அதுக்கப்புறம் அவர் வேற டாபிக் எடுக்கிறாரு, அது போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலைல வந்தோடனே, நேற்று நான் ஒரு சம்மு கொடுத்தேன்ல, அதை எத்தனை பேர் போட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த 39 பேரும், அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம், அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் எல்லாருமே இருக்கிறாங்க, யாருமே போடல. அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அதுக்கு ஆன்சர் தான் போட்டிருக்கான். இது எப்படி பாசிபிள்? ஏன்னா மத்தவங்களுக்கு வந்து உங்களால முடியாதுன்னு சொன்னதுனால அவங்க வந்து ரொம்ப டிஃபிகல்ட்னு நினைச்சாங்க. இதுதான் நோசிபோ. புரியுதா? அங்க முதல்ல விதைச்சிட்டாரு ஒரு வாத்தியாரு, மாணவர்கள் மத்தியில நோசிபோ எஃபெக்ட அங்க விதைச்சிட்டாரு. இவனுக்கு அது நோசிபோவும் இல்ல, பிளாசிபோவும் இல்ல. போனா, ட்ரை பண்ணா, ஆன்சர் வரல, மறுபடியும் ட்ரை பண்ணா, வரல, 3வது ட்ரை பண்ணா, ஆன்சர் வந்துருச்சு. இவ்வளவுதான். இப்ப புரிஞ்சிருச்சா? இப்படித்தான் லைஃப். இதுதான் இன்னைக்கு நடக்குது. அப்ப நம்மள இந்த புற காரணிகள்னு சொல்லுவோம். அது பேரண்ட்ஸ், டீச்சரு, ஃப்ரெண்ட்ஸ், மீடியா, இப்படி சரௌண்டிங்ஸ் தான் நமக்குள்ள
இந்த மாதிரி ஒரு நோசிப்போ விளைவுகளை உருவாக்குது அப்படின்றதான் விளக்கமா இந்த ப்ரூஸ் லிப்டன் கொண்டு வர. அதாவது நான் சொல்லுவேன்ல, டிஎன்ஏல வந்தது அப்படின்றத கூட அவர் என்ன சொல்றாருன்னா, டிஎன்ஏல இருக்கிறது பென்சிலால் எழுதப்பட்டது அப்படிங்கிறார். அதுக்கு அவர் கொடுக்கிற ஓமை அனாலஜி என்ன தெரியுமா? டிஎன்ஏங்கிறது எதுல எழுதியிருக்குதான்? எதுல இருக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? அழிச்சிடலாம் சார் அதை. ஈஸியா எரேஸ் பண்ணிட்டு திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான்பா விஷயம். அத பென்சில் எழுதுறத அழிச்சிட்டு நீங்க பேனாவில எழுதலாம், இதெல்லாம் ஸ்கெட்ச்ல எழுதலாம், எதுல வேணாலும் எழுதலாம். அது ரீரைட்டபிள் அப்படின்றது அவரு சொன்ன ஓமை. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறதுனா, உங்க அப்பாவுக்கு சுகர் இருக்குது, அப்ப உனக்கும் சுகர் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பினா வரும். நம்பலன்னா அந்த டிஎன்ஏல பென்சில் இருக்கு, நாம அதை அழிச்சிருவோம், பெண்ணில் எழுதுவோம், எனக்கு வர்றாது. இப்ப புரியுதா? இதுதான் இங்க இந்த ப்ரூஸ் லிப்டன் இருந்து நாம இங்க எடுத்துக்கிற இந்த நோசிப்போ விடை. ஓகே, இப்போ இவ்வளவுதான்பா இன்னைக்கு டாபிக்கே நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 4 தான். ஒண்ணு தாட்ஸ், அப்புறம் திங்கிங். அது இதுல ரெடியும் வருவோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருந்து பிரெயின், தலாமஸ், லிம்பிக் சிஸ்டம், அப்புறம் அங்க இமேஜஸ், தாட்ஸ். அதுக்கு அடுத்தது திங்கிங்க்கு அப்புறம் ஆக்ஷன், கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், டேட்டா பேங்க், மெமரி ஸ்டோரேஜ். ஓகே, அப்போ அது நமக்குள்ள லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மெமரிஸ், டேட்டாஸ் உள்ளுக்குள்ள இருக்கு. அது அந்த கீவேர்டை கொடுத்தோம்னா அதுக்கு உண்டானதை எல்லாம் சர்ச் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தும். புரியுதா? அதுதான் சொன்னேன். ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்ன உடனே அந்த ஊருக்கு எதுல போகலாம், எப்படி போகலாம், எவ்வளவு நேரத்துல போகலான்ற எல்லாத்தையும் கொடுக்குதுன்னா அது அவங்க உங்களோட டேட்டா பேங்கை பேஸ் பண்ணி தான் அவங்க உங்களுக்கு உண்டானது வரும். அங்க சட்டியில என்ன இருக்கோ அது அகப்பையில வரும். இது ஒண்ணு. அங்க சட்டியில இருக்கிறத நோசிப்போ, உள்ள போனதெல்லாம் நெகட்டிவ். அப்போ அதுக்கு உண்டான ரிசல்ட் தான் வெளியே வரும். சரி, இது தாட்ஸ், திங்கிங் அப்படின்னா நம்ம தாட்ஸை பத்தி கவலையே பட தேவையில்ல. அது இன்வாலண்டரி. அது வரும், அதை விட்டா போய்கிட்டே இருக்கும். அதுல பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ் கிடையாது, ஒன்லி நியூட்ரல். அப்ப நெகட்டிவும் பாசிட்டிவ் எங்க இருக்குன்னா திங்கிங்ல இருக்கு. நம்ம எடுத்து நல்லது கெட்டது அப்படின்னு அந்த பேஸ்ல அதை ஆராயறதுல நமக்கு விடை கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம முயற்சிகள் இருக்கணும். ஓகே, சோ நம்ம இந்த திங்கிங் அப்படிங்கிறது தாட்ஸோட குழந்தைதான். ரைட்? இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற போராட்டங்கள்ல அது மைண்டு, இது இங்க அறிவு. இதுதான் மன குழப்பம், கன்ஃபியூஷன், போராட்டம் அப்படின்றது. சோ இதுல இருந்து விடைபெறணும்னா நம்ம தாட்ஸை பத்தி கண்டுக்கவே கூடாது. திங்கிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணா நம்மளுக்கு இதுல இருந்து ரிலீஸ் ஆயிடலாம். இந்த கன்ஃபியூஷன்ல இருந்து நம்ம ஜெயிச்சிடலாம். சரி, இதுக்கு அடுத்தது நான் அடுத்த 2 கீவேர்டு கொடுத்தது பிளசிபோ, நோசிபோ. பிளசிபோ அப்படிங்கிறதுல டாக்டர் லிசா ராங்கெட் இந்த மைண்ட் ஓவர் மெடிஷன் அப்படின்னு கொடுத்த, அதுல அவங்க வேரியஸ் ரிசர்ச் பண்ணி கடைசியா கொடுத்த அந்த புக்கு தான் இந்த மைண்ட் ஓவர் மெடிஷன். சரி, அதே மாதிரி இன்னொரு பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அந்த இதுல இருந்து வந்ததுதான் நம்ம ஜோசப் மர்ஃபி, டாக்டர் ஜோசப் மர்ஃபி. அவருடைய கேன்சரை அவரே எப்படி சரி பண்ணாரு, சரி பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறதுக்கு அது பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் வந்ததுதான் பியாண்ட் த சப்கான்சியஸ் மைண்ட், பியாண்ட் த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட், ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படின்னு தமிழாக்கம் 2012 இருந்து நமக்கு கிடைச்சது. சரி, இதெல்லாம் எடுத்திருக்கிறப்ப இந்த நோசிபோ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சோ தெரியாதையோ சின்ன வயசுல நமக்குள்ள
எல்லாரும் நம்மை சுற்றி உள்ளவர்கள் விதைச்சது, நாம் உள்வாங்கியது, இந்த மீடியா, இந்த நியூஸ் பேப்பர், இந்த நியூஸ் டிவி, மீடியால இருந்து வர நியூஸ், இப்படி இதெல்லாம் நமக்கு எல்லாமே நெகட்டிவாவே போட்டு உள்ளுக்குள்ள வந்ததுல நமக்கு அங்க அதுதான் நம்மள இயக்குது. அப்போ 5% தான் கான்சியஸ், 95% சப்கான்சியஸ். அந்த 95% நெகட்டிவா இருக்கிறதுனால நம்மளால எதையுமே சாதிக்க முடியல, நம்ம நினைச்சதை சாதிக்க முடியல. அப்ப எப்படி ஒரு சிலர் சாதிச்சாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க அந்த நோசிபோல இருந்து பிளசிபோவுக்கு மாறினாங்க, அதனால சாதிச்சாங்க. இதுதான் நம்மளுடைய அட்வான்ஸ் லெவல்ல நாம சாதிக்க போறதுக்கு உங்களுக்கு பேசிக்கா இன்னைக்கு கொடுத்திருக்கிற டாபிக். இத சிம்பிளா இருக்கும். நான் அப்படி ஜூஸ் போட்டு கொடுத்திருக்கிறேன். இது ஒவ்வொன்றுமே ஒரு பெரிய கடல். அந்த பெரிய கடல்ல இருந்து ஒரு டிராப்ஸ் எடுத்து தனியா உங்களுக்கு புரியுற மாதிரி அதை மட்டும் கொடுத்திருக்கிறேன். ஏன்னா வள கொல கொலன்லாம் எதுவும் இல்லாத அளவா கொடுத்திருக்கிறேன். இதை மட்டும் இன்னைக்கு அசை போட்டுக்கோங்க. உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளேயே வரும். அதுல இருந்து அடுத்தது உங்ககிட்ட இருக்கிற நோசிபோவை பிளசிபோவா எப்படி மாத்தலாம் அப்படின்னு புரிஞ்சுட்டா நாளைக்கு இதோட கண்டினியூஷனுக்கு நான் கொண்டுட்டு போறேன். ஓகே, சரி. இப்போ இன்னைக்கு வந்ததுல இது வரைக்கும் வந்ததுலையோ அல்லது இந்த ஏரியாவுல யாருக்காவது ஏதாவது தெளிவு, கேள்வி அல்லது இன்னும் சரி? சார் ஓவர் திங்கிங்னு சொல்றாங்கல்ல சார், அப்படின்னா என்ன சார்? இப்ப உனக்கு காய்ச்சல்னு வந்துருச்சுன்னு வச்சுக்குவேன். காய்ச்சல் அப்படிங்கிறது கீவேர்டு தானே. அப்போ உன் டேட்டா எடுத்து கொடுக்கும். உன் டேட்டா பேங்க்ல இருந்து காய்ச்சல், இந்த காய்ச்சலுக்கு பேராசிட்டமால் எடுக்கலாம், இல்ல முதல்ல ஸ்டீம் பாத் எடுக்கலாம், சுடுதண்ணி குடிக்கலாம், எதையும் சாப்பிடாத நிறுத்தலாம், இந்த மாதிரி சின்ன சின்னதா வருது. இது வருதா? இதுக்குள்ள இருந்து சரி இப்ப முதல்ல ஒரு டேப்லெட் மட்டும் போட்டு பார்க்கலாமே, ஒரு பேராசிட்டமால் மட்டும் போட்டு படுத்துங்களாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு திங்கிங். அதோட நிறுத்திட்டு போயிட்டா கரெக்ட். நீ கேட்ட கேள்வி என்னது? ஓவர் திங்கிங். இது என்ன பண்ண தெரியுமா? காய்ச்சலா, இவ்வளவுதான், இதுக்கப்புறம் தேர்றது கஷ்டம். இந்த மாதிரி காய்ச்சல்னு வந்ததே பாரு நமக்கு படப்படன்னு வருது. ஏற்கனவே ஒருத்தர் சொன்னாங்க, காய்ச்சல் நெஞ்சு படப்படந்துச்சுன்னா அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோம் அப்படின்னு ஒண்ணு போகும். புரியுதா? இன்னொன்னு, நாம ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் தாங்குவோமா, கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு இன்னொன்னு வரும். இன்னொன்னு, இந்த டாக்டர் கிட்ட போலாமா, இதெல்லாம் வேண்டாம். இப்படி ஒரு 100 வகையா அதையே போட்டு ஆராய்ஞ்சுக்கிட்டே இருக்கிறது இல்ல, எந்த முடிவும் எடுக்க முடியாது. இது நான் காய்ச்சல் அதோட இல்ல, நிறைய பேர் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு ஃபுட் ஆர்டர் பண்றான்னு, ஆன்லைன்ல ஆர்டர் பண்றான்னு மொபைல் எடுப்பாங்க. நான் என்ன ஆர்டர் பண்ணட்டும் அப்படின்ட்டு தேடுவாங்க. வரிசையா அந்த டேட்டா பேங்க் அங்க காட்டும். அந்த கடையில இந்த இது இருக்குது, இது இங்க இருக்குது, இது இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு எதுவும் வேண்டாப்பா அப்படின்னு தூக்கி போட்டு போயிடும். இந்த அனுபவம் இருக்கும். இதெல்லாம் இந்த ஓவர் திங்கிங்ல வருது. ஒண்ணுல திருப்தி அடைகிறது இல்லை. அதுவா இதுவா அப்படியா இப்படி? இந்த நோசிபோவோட ஒன் ஆஃப் த ரியாக்ஷன் தான் நீ கேட்ட ஓவர் திங்கிங். புரிஞ்சுச்சா? எஸ் சார். நான் இந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்து ரொம்ப குழம்பிட்டேன் சார். அதுல ஓவர் திங்கிங் கிளியர், கன்ஃபியூஸ் கிளியர் அப்படின்ட்டு மைண்ட் பிக்சர் எல்லாம் போட்டு அட்ராக்டிவா வீடியோஸ் இருக்கு. அதை பார்த்து நான் இன்னும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். இப்போ கிளியர் ஆயிடுச்சு சார். ஓகே சார், எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். சார், ஒரு கீவேர்டை எடுத்து அது எப்படி உள்ள போய் ஸ்டோர் ஆகுது, அது திரும்ப எப்படி நம்ம வெளியில கொண்டு வரோங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் மூலமா எனக்கு தெளிவுபடுத்துங்க சார். அதுதான் இப்ப சொன்ன கீவேர்டுல இப்ப எப்படி காய்ச்சல் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு வருதுன்னா, ஒண்ணு காய்ச்சலை விட்டுருவோம், மத்ததை விட்டுருவோம். ஓகே, நம்ம வேற எதையாவது ஒரு இதுல எடுக்கலாமே. அதுதான் சொன்னல, பிரியாணி அப்படின்னு எடுக்கிறோம், ஒரு கீவேர்டு உள்ள கொடுக்குறோம். பிரியாணி அப்படின்னு யாரோ சொல்றாங்க, நம்ம காதுல வருது. அந்த பிரியாணிங்கிற வேர்டு உள்ள வருது,
சவுண்டு நம்மளோட 5 சென்சஸ்ல ஒரு சென்ஸ் காது, அந்த காது அதை கேக்குது, உள்ள போகுது. அப்போ நமக்கு அங்க உடனே அது ஏதோ எங்கேயோ யாரோ மைக்ல கத்துனது சவுண்ட் கேட்டுச்சு, எவ்வளவுதான், அதோட வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் அதோட விஷயம். உள்ள வந்தோடனே நமக்கு இங்க பிக்சர் வரும், வெஜிடபிள் பிரியாணி வரும், சிக்கன் பிரியாணி வரும், மட்டன் பிரியாணி வரும், இது மாதிரி நிறைய வருதா. இதெல்லாம் அங்க டேட்டா. இதுல நம்மளுடைய அறிவை கொண்டு வந்து அங்க வைக்கிறோம், அதுதான் திங்கிங். இதுல அதுல ஆமா இந்த பிரியாணி சாப்பிட்டு தான் போன தடவை ஒருத்தனுக்கு வயிற்றால போச்சு ஒண்ணு, இது வந்து ஓவர் திங்கிங். அந்த போகக்கூடாது, ஒரிஜினல் திங்கிங். ஓகே, இதுல இந்த பிரியாணி இப்போ அஃபோர்டபுள், நம்மகிட்ட காசு இவ்வளவு இருக்கு, அங்க அந்த ரேட்டு கரெக்டா இருக்கு, இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த திங்கிங்க்கு அடுத்தது முடிச்சாச்சு, ஒரு சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது ஆக்ஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃபீல், நீடு அப்படின்னு வரிசையா கடைசியா கன்க்ளூஷன் முடிச்சோன்னா ரியலைசேஷன், கன்க்ளூஷன். அந்த 10ல இங்க வந்து கடைசி கன்க்ளூஷன் வரும், அதுதான் மெமரிக்கு போகுது. இனிமேல் நமக்கு அதுல அனுபவம் எல்லாமே வந்துடும். இனிமேல் பசி எடுத்ததுன்னா இந்த பிரியாணி வாங்கி இந்த கடையில வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு பதிவாகி அங்க உட்காருது. இதுதான்பா கீவேர்ட்ல இருந்து மெமரி வரைக்கும் உள்ள டாபிக். அதுக்கு அடுத்த நாள் ஒரு வாரம் கழிச்சு ஹோட்டல்ல ஆர்டர் போடணும் ஆன்லைன்ல அப்படின்ன உடனே டக்குன்னு இந்த யோசனை எதுவுமே வராது. நோ திங்கிங், நோ இது, டைரக்டா மெமரிக்கு போகும். அங்க என்னடா பிரியாணி வாங்கலாம், அந்த கடையில அந்த ரேட்ல, அப்ப வாங்கி அதே வாங்கி, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் சார். பாசிட்டிவ்ல கூட ஓவர் திங்கிங் இருக்கா? எல்லாத்துலயுமே இருக்கும். ஆனா ஓவர் திங்கிங்கிறதே முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவ், நோசி போதும். சார் அந்த ஓவர் திங்கிங்ல இருந்து எப்படி சார் ரிலீஃப் ஆகுறது? இதுதான் இதுக்கு நாளைக்கு நாளான்னை கிளாஸ்ல உங்களுக்கு வரும் எல்லா ஆன்சர். ஓவர் திங்கிங்ல மட்டும் இல்ல, இந்த ஏற்கனவே உள்ளுக்குள்ள இருக்கிற குப்பைங்களை, இந்த அழுக்குங்களை எல்லாத்தையும் எப்படிலாம் எடுக்க போறோங்கிறது எல்லாமே இந்த 2 நாள் 3 நாள் கிளாஸ், 3 நாள் எடுத்துக்கலாமே, கவர் பண்ணிடலாம். ஓகே சார். ரைட். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு கிளாஸ்? சார் சூப்பரா இருந்ததுங்க சார். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சார். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இன்னும் போக போக இதோட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு புதுசா வந்த 2 பேர்கிட்ட கேட்டலாம். சொல்லுங்க பிசிக்கல் டைரக்டர். சார் அருமையா இருந்தது சார். ஆமா சரி. சார், பசங்களோட பாத்துக்கணும் இருக்கேன் சார். பசங்களோட பாத்துட்டு இருக்கீங்களா? ஓகே. ஆமா சார். அடுத்தது யூபிஎஸ்சி aspirant லோகாஸ்வினி, வாட் அபௌட் யூ? சார் வெரி யூஸ்ஃபுல் வீடியோ சார் எனக்கு. இன்னைக்கு ஸ்டார்டிங் தான் சார். ஓகே சார். சும்மா ஆக்சுவலா மைண்ட பத்தி ஏற்கனவே பேசிக் லெவல்ல நிறைய கொடுத்துருக்கிறேன், அந்த ரெக்கார்டிங்க பாருங்க. அதோட இது கண்டினியூஷன். இன்னும் நாளைக்கு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரும், அன்னைக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். கிட்டத்தட்ட இந்த 2 daysல இது எல்லாமே கவர் பண்ணி அதுக்கப்புறம் மைண்ட ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம நேரடியா மெமரிக்கு போயிடுவோம். சரிங்க சார். இதுதான் பேசிக். ஓகே ரைட். வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இடையில கௌதம், சதீஷ்குமார்லாம் வந்தாங்க போனாங்க. நெட்வொர்க் அவ்வளோ டிஸ்டர்ப் போல இருக்கு அவங்களுக்கு, போய் வந்துட்டு இருந்தாங்க. ரைட். எனிபடி எனிதிங்? ஓகே, மீண்டும் நாளை சந்திப்போம். வாழ்க்கை வளமுடன். வரமுடன் சார். வாழ்க வளமுடன் ஐயா. Thank you sir. Thank you sir. Thank you sir.